முதலமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க மாதிரி மாணவர்களிலிருந்து படிக்க முடியாத ஒரு செல்வம்னா அது கல்வி செல்வம் அப்படின்னு. அதற்கு உதாரணமாக ஏழை எளிய மாணவருடைய கல்விக்கு கை கொடுக்கின்ற விதமாக மதுரை மேலூர் அருகில் அந்த கொடிக்குளத்தைச் சேர்ந்த ஆயி என்கிற இந்த பூர்ணமம்மாள் நம்ம அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சிறப்பான செயலை செய்துள்ளார். அவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் 52 சென்ட் இடத்த ஒத்தக்கடை கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு அவர் வந்து தானமாக கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை எந்தவித எதிர்பார்ப்பு என்னன்னா இப்போ என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து நம்முடைய முதலமைச்சர் உடனே கட்டளையிட்டு அங்கே வந்து ஒரு பள்ளியை வந்து கட்டி அந்த திறக்கணும், அதை விரைவில் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பணிக்கு வந்து இந்த அரசு தலைவணங்குகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் பாராட்டியிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வந்து தொலைபேசியில் அழைச்சி பாராட்டியிருக்கிறாங்க. வருகிற 29ஆம் தேதி இங்கே இன்னொரு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கு. அதில் அவங்களுக்கு நானும் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள போகிறேன். அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டு நிகழ்ச்சியும் நடத்த இருக்கு. அவங்க வச்சிருக்கிற கோரிக்கையும் கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பாங்கன்னு நான் அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கிறேன். அவங்களுடைய இந்த பணிக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் நம்ம வந்து தலை வணங்கி அவங்களுக்கு என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அளவு கடந்த சந்தோஷங்க சார், அளவு கடந்த சந்தோஷம். எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி எல்லா புகழும் என் மகள் ஜனனியோடைய இதுவாக தான் நான் கருதுறேங்க சார். இப்போ அவங்க நம்ம வீடை தேடியே வந்து உங்களை வந்து பார்த்து பாராட்டி அது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துதுங்க சார். இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஆன்மாவுக்காக வந்து வெயிட் பண்ணது எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குங்க சார். இவ்வளவு நேரம் வந்து இது பண்ணி இவ்வளவு இதுலேயும் வந்து பிஸியான ஷெட்யூல்லையும் வந்து தம்பி வந்து என்னை பார்த்துட்டு போனது ரொம்ப 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 பெருமையாக நினைக்கிறேன் சார். இப்போ நீங்கள் கோரிக்கை வச்சீங்க இல்லையா, இந்த கட்டணம் எவ்வளோ நாளாக கட்டுறதா உங்களோட எதுவும் சொல்லியிருக்காங்க? மறுபடியும் சந்திக்கிறாங்க சார். மறுபடியும் சந்திச்சு இப்போ எனக்கு இப்போ சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார். அப்பாவை கலந்துட்டு எல்லாம் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார். நன்றி. தம்பி வந்து நல்லபடியாக என்னை வந்து பார்த்து வாழ்த்து சொன்னதே எனக்கு பெரிய நான் ஒரு இதாக நினைக்கிறேங்க சார். பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேங்க சார். இந்த மாதிரி வந்து சிஎம்மோடைய பையன் வந்து நம்மளை வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நம்மளை நேரடியாக பார்த்துட்டு போனது வந்து மிகப்பெரிய, அது என்ன நான் இங்கே இருக்கிற வீட்டில் வந்து எங்களை நேரடியாக சந்தித்தது வந்து நான் மிகப்பெரிய பெரிய 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 சந்தோஷமாக எடுத்துக்கிறேங்க சார். நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க சார். செஞ்சு தரோம், கூடிய விரைவில் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர 29 நேரில் சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ உங்களை போல இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இடத்த தரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் வழிமுறை தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்கவுங்க முடிஞ்ச உதவியை வந்து சமுதாயத்துக்கு பண்ணணும் அப்படின்றதான் நான் வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன் சார். எந்த உதவினாலும் சரி. ஒரு பிளைண்ட் இருக்காங்க, ரோடை கிராஸ் பண்ணி இது பண்ணி நடக்க முடியாமல் கூட இருக்காங்களே, அவங்க கையை பிடிச்சி அந்த இதில் நம்ம பண்ணுறதே வந்து பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் சார். எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் மனசில் எப்படி நான் உதிச்சது எப்படி? அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுனால அதுவா இப்படின்றது தெரியலை. எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் தான் வந்து இந்த அளவுக்கு எங்களை வந்து நாங்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்லது உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் அதுகள் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய வந்து எண்ணங்கள் வந்து எனக்கு செயலாக ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய வாழ்த்துக்கள், நிறைய இதெல்லாம் பெறுவீங்க. கண்டிப்பாக சார். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.